நம்ம என்ன கொண்டாட்டம் அப்படின்னா, இன்றைய தினம் பெந்தைகோஸ்தே ஞாயிறு அப்படின்னு சொல்லி உலகமெங்கும் கிறிஸ்தவர்களாலே இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. ஆமென். நான் துவக்கத்திலே சொல்லியிருந்தேன், பரிசுத்த ஆவியானவரை நமக்காக தேவன் தந்தருளின ஒரு நாள் இந்த பெந்தைகோஸ்தே நாள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ நமக்கு நேரம் கடந்து போகிறப்படினால் நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யோவேல் 2:28. யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். அப்போ யோவேல் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை வைத்து சொல்றார். என்ன சொல்றாரு? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். அப்போ நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், ஆதியாகமத்தில் ஆரம்ப நாட்களில் நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிப்பின் தேவனாக இருந்தார். அப்போ அவரை பார்க்கக்கூடாத ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு மகிமை அவருக்குள் காணப்பட்டது. ஆகவே அந்த தேவன் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருந்தார். அல்லேலூயா, ஆமென். அதற்கப்புறம் அந்த தெய்வம் மனுஷனாக மாம்சீக ரூபத்தில் இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரூபத்திலே அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எருசலேமில் இஸ்ரவேல் தேசத்தில் அந்த பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் மாம்சீகத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஒரு சிலர் பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் அன்றைய தினத்திலே அந்த சிருஷ்டிப்பின் தேவனை கண்களால் பார்க்கவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தோன்றினதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் மாம்சீகத்திலே நாம் என்ன பண்ணலை? பார்க்கவில்லை. அதற்கு அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு அவர் பரலோகத்துக்கு கடந்து போகும் பொழுது அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல். அப்போஸ்தலர் 1:5 நாம் பார்க்கிறோம். போதும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய காலம் இந்த பூமியில முடிந்து அவர் பரலோகத்துக்கு ஏறும் பொழுது நம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். என்ன கட்டளையிடுகிறார்? நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் போகாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, காத்திருங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப நல்ல கவனிங்க, யோவேல் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சொன்னதற்கும் அதற்கப்புறம் இந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமி பெற்றுக்கொள்வதற்கு இடையில யோவேலுக்கும் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 780 வருஷம் இடைவெளி இருக்கு. அது கிமு காலம், இது கிபி காலம். அப்போ யோவேல் தீர்க்கதரிசியின் வாயிலாக ஆண்டவர் உரைத்த வார்த்தை மாம்சமான யாவர் மேலும். சொல்லுங்க, மாம்சமான யாவர் மேலும். அப்படின்னா என்ன? முந்தி வேதத்தை துவக்கத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஒரு சில நபர்களின் மேலே தான் ஊற்றினார். சாமுவேல்ன்ற தீர்க்கதரிசியின் மேலே ஊற்றினார், எலியான்ற தீர்க்கதரிசியின் மேலே ஊற்றினார், எலிசான்ற தீர்க்கதரிசியின் மேலே ஊற்றினார், அதற்கப்புறம் தாவீதுன்ற ராஜாவின் மேலே ஊற்றினார். இப்படியாக ஆண்டவர் தம்முடைய ஆவியை எல்லார் மேலும் அல்ல, ஒரு சிலர் மேலே ஊற்றினார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி ஊற்றினாரு? ஒரு சிலர் மேலே. அப்போ அந்த ஒரு காலம் கடந்ததுக்கு அப்புறம் யோவேல் தீர்க்கதரிசி, ஜோயல் அந்த ப்ராஃபட் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போ அவர் ஒரு காலத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் மாம்சமான யாவர் மேலும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் ஒரு சிலர் மேலே. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக ராஜாக்கள், எலியா, எலிசா, தானியேல், யோசேப்பு, இந்த மாதிரி ஒரு சிலர் மேலே. ஆனால் யோவேல் தீர்க்கதரிசி பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடு மாம்சமான யாவர் மேலே. அப்போ அந்த வெளிப்பாடை பெற்று அவர் அந்த புத்தகத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 780 வருஷம் ஒரு இடைவெளி இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு கடந்து போகும் பொழுது இப்போ இவர் ஒரு கட்டளை கொடுக்குறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன கட்டளை? அதை தான் நம்ம வாசித்தோம். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எருசலேமை விட்டு
போகாதீங்க. யாரை பார்த்து சொல்றார்? தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றார். அப்ப எருசலேம் என்றால் என்ன? ஆவிக்குரிய விதத்தில் அது சபையை குறிக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதை குறிக்குது? சபையை குறிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய அந்த சபையை விட்டு, ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு நீங்களும் நானும் போகாமல் அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு எனக்கும் தந்தருளுகிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்லா 2 காரணம். அல்லேலூயா, ஆமென். அப்ப முதல்ல ஆண்டவர் வெவ்வேறு விதங்களிலே வெளிப்பட்டார். அப்ப அந்த நாட்களில், சிருஷ்டிப்பின் தேவன் நாட்களில் நாம் இல்லை, அவரை அறியல. இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் வெளிப்பட்ட நாட்களில் நம்ம பிறக்கலை. ஆனால் இன்றைக்கு இன்னும் ஒரு தன்மையில் அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். அது பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவருடைய காலத்தில் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புரிஞ்சவங்க நல்ல 2 கரங்களை தட்டி. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல் ஒரு அனுபவம் நமக்கு தேவை. என்னன்னா, அந்த எருசலேமின் அனுபவம். அந்த எருசலேம் என்பது ஆண்டுடைய ஆலயத்தை, ஆண்டுடைய சமூகத்தை, ஆண்டுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ நான் இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஒருவேளை நான் 3 தலைமுறை கிறிஸ்தவங்க, ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய தமிழக அரசாங்கத்தினால நான் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி எனக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, கிறிஸ்தவ பேர் இருக்குது, அல்லது நான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டேன், நான் ஆலயத்துக்கு வரேன், அல்லது ஆணுடைய பந்தியில் மாதத்தில் முதல் வாரத்தில் நான் பங்கெடுக்கிறேன், இவ்வளோ நான் செஞ்சுட்டு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்போ அந்த கேள்விக்கு என்ன பதில்? இப்போ நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா என்ன எடுக்கணும்? என்ன இருக்கணும்? பாஸ்போர்ட் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமாம், யார் யாருக்கு இல்லையோ நீங்களே எடுத்துருவீங்க. அல்லேலூயா. ஆமாம், 18 வயசு இருக்கும்போது காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ லீவ் இருந்துச்சு. சரி சும்மா தானே இருக்கிறோம், லைசன்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் எடுத்துகிட்டு பாஸ்போர்ட்டும் சும்மா எடுத்து வைப்போம். எடுத்து வச்சோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எடுத்து வச்ச உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல இலங்கை தேசத்துக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். போயிட்டு வந்தோடனே அடுத்து திருப்பி அந்தமான் தீவுக்கு ஊழியத்துக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, ஆமென். அப்போ யாருக்கோ சொல்கிறார், உங்களோட பாஸ்போர்ட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. சரி போகட்டும். அப்போ நம்ம பாஸ்போர்ட் எடுத்துட்டா ஃபாரின் போயிடலாமா, அல்லது விசா எடுத்தால் தான் அந்த நாட்டுக்கு போக முடியுமா? என்னங்க சொல்கிறீங்க? இது தெரியாமல் நாங்கள் பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அமெரிக்கா போகலாம், ஐரோப்பா போகலாம், மலேசியா போகலாம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கிறோமே. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்லலை. பாஸ்போர்ட் எடுத்ததுனால ஃபாரின் போக முடியாது. பாஸ்போர்ட்டில் அந்த நாட்டுக்குரிய அந்த ஸ்டாம்பிங், அந்த விசா இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும்? வெளிநாட்டுக்கு போக முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ நான் கிறிஸ்தவனாய் பிறந்ததினாலோ அல்லது கிறிஸ்துவை மாத்திர ஏற்றுக்கொண்டதினாலோ மாத்திர நான் பரலோகத்துக்கு போயிட முடியாது. அதெல்லாம் பாஸ்போர்ட் வாங்கின கதை. அப்போ எப்படி தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும்? அந்த பாஸ்போர்ட்டில் விசா இருப்பது போல பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி அநேகர் இதை பற்றி தெரியாமலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கிறிஸ்தவ ஜீவியத்தை முடித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு வாழ்க்கை முடிஞ்சிருது. இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல. அவங்க எதை எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னா பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நான் எங்கே போகிறேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் இருக்கும் பொழுது அவரை பெற்றுக்கொள்ளாமல் பரலோகத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவரை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்தருளின நாள் தான் இந்த பெந்தைக்கோஸ்தே நாள். புரிஞ்சவங்க நல்லா 2 கரங்களை. அல்லேலூயா, ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய காரியங்களும் நடந்துராது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு ஆலோசனையாக சொல்லலை. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனம் ஆலோசனையாக சொல்லலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஆலோசனை, அட்வைஸாக சொல்லலை, கட்டளையாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அந்த வார்த்தை கடைசியாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ ஒரு ராஜா அல்லது ஒரு அதிகாரி கட்டளையிடுறாங்கன்னா அப்போ அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ எருசலேமில் இருங்க, காத்திருங்க, போகாதீங்க, கட்டளையிடுறார். அப்போ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், எருசலேம் என்பது
தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது, தேவ சமூகத்தை குறிக்கிறது. அந்த சமூகத்தை விட்டு, அந்த பிரசன்னத்தை விட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. காத்திருந்தா, வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது, முதல்ல நான் சொல்லிட்டேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நம்ம கிறிஸ்தவங்களாக பிறந்ததுனால, வாழ்கிறதுனால, அல்லது இயேசுன்ற பேரை பச்சை குத்துனதுனால நம்ம பரலோகம் போக முடியாது. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன, யார் தேவை? ஆமென். இன்னைக்கு நமக்குள்ள ஆவி இருக்கு. நமக்குள்ள ஆவி இருக்கா இல்லையா? இருந்ததுனால தான் இப்போ சர்ச்சில் உட்காந்துருக்குறோம். அல்லேலூயா. அந்த ஆவி இல்லை, ஒரு மனுஷனுக்குள்ள அவனோட ஆவி போயிடுச்சு அப்படின்னா உடனே பாக்ஸில் போட்டு என்ன பண்ணிடுவாங்க, போச்சிருவாங்க. அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 8-9 மணி ஆனால் கொட்டாவி. யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க கெட்ட ஆவி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம பார்த்த சினிமா படம் அது இதையும் வச்சு நம்ம முடிவு பண்ணிப்போம். இந்த ஆவியெல்லாம் விட்டுடுங்க. நமக்கு வேண்டிய ஒரு ஆவி இருக்குது, அது பரிசுத்த ஆவியானவர். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஒரு நபருக்காக ஜெபிக்கும்படியாக போயிருந்தோம். அப்போ அந்த நபரை ஒரு வித காரியங்கள் போட்டு அலக்கழிச்சிட்டு இருந்தது. அவங்களோட கூட உடன் பிறந்தவங்க இருந்தாங்க. ஃபாதர், உங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணிக்கணும், நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா. என்னம்மா அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்க, சில இரத்த போக்கு சம்மந்தமான ஒரு பிரச்சனை, எங்கே போனாலும் சரியாகலை, என் உடம்பு வலி வேதனை, மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் இன்னும் எனக்கு சரியாகலை, ப்ரேயர் பண்ணுங்கன்னாங்க. அப்போ ப்ரேயர் பண்ணும்போது நான் சொன்னேன், அம்மா, உன் சரீரத்துக்குள்ள ஒரு விதமான ஒரு அசுத்த ஆவி இருக்கிறது. அந்த அசுத்த ஆவி நிமித்தம் உனக்கு இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை நிமித்தம் உன் சரீரத்தில் அந்த பலவீனம், நீ எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அது சரியாகாது. நீ செய்ய வேண்டிய காரியம், உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவியை நீ என்ன பண்ணணும், அகற்றணும். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஆமாம், அப்பப்போ சில நேரத்தில் நான் சில குறி மாதிரி சொல்லுவேன், சில காரியங்கள் பண்ணுவேன், என் உடம்பை முறிக்கும், அதை பண்ணு இதை பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீ உன் கணவனோட சேர்ந்து வாழ மாட்டியே. ஆமாம், உண்மைதான், நான் என் கணவரை பிரிந்து என் பிள்ளைகளோட நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஒரு அசுத்த ஆவி அந்த அம்மாவுக்குள்ளே இருந்து சரீரத்தை பாழாக்கி உதிரப்போக்கு பிரச்சனை, இன்னொரு பக்கத்தில் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ முடியாத குடும்ப பிரச்சனை. அதுக்கப்புறமும் எடுத்து சொன்னேன், இது உன்னோட போகாது, நாளைக்கு உன் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னிடத்துலேருந்து உன் பிள்ளைகளுக்கு போகும். நீ அனுபவித்த பாடுகள், நீ அனுபவித்த வேதனைகளை திரும்ப உன் பிள்ளைகள் அனுபவிப்பாங்க. இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. காரணம், உனக்குள்ள ஒரு அசுத்த ஆவி இருக்குது, அதை குறித்து நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி, அவங்களோட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த சில காரியங்களை எடுத்து சொல்லி ஜெபம் பண்ணி நான் கடந்து வந்துட்டேன். அப்போ ஏன் சொல்கிறேன், இன்றைக்கி மனுஷனுக்குள்ள என்னென்னமோ ஆவிலாம் இருக்குது. அது இருக்குதோ இல்லையோ, தேவையோ தேவையில்லையோ, ஆனால் இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற நாம் ஒன்றே ஒன்று புரிஞ்சு கொள்ளணும், நமக்குள்ள பரிசுத்த ஆவி தேவை. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் பெருசாக எதையும் நம்ம ஜெயிக்க முடியாது, எதையும் நம்ம சாதிக்க முடியாது. இந்த பரிசுத்த ஆவி வரும்போது என்னென்ன நடக்கும் 5 நிமிஷத்தில் சொல்லி நான் முடிக்க போகிறேன். அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். போதும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தால் எனக்கு என்ன நடக்கும்? இப்படி கையை வச்சு சொல்லுங்க, நான் பலன் அடைவேன். அல்லேலூயா. உன் மனசு சோர்ந்து போயிருக்கலாம், வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கலாம், உன் சரீரம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும் பொழுது ஒரு ஆவிக்குரிய பூமிக்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். புரிஞ்சவங்க நல்லா 2 காரங்களுக்கு. அப்போ நான் சொல்லலை, வசனம் சொல்லுங்க. ஆண்டு சொல்றார், இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்கள் எதுக்கு இதை குறித்து இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்? ஏன் இன்றைக்கி உலகம் முழுவதும் எல்லா கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் அநேக காரியத்தில் தெளிவாயிடுவீங்க, அநேக காரியத்தை ஆண்டவர் போதிப்பார், அநேக காரியத்தை சரியாய் நீங்கள் திட்டமிட முடியும். அப்போ அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனாக இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ முதல் காரியம், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா நீங்க பலன் அடைவீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன அடைவீங்க? என்ன அடைவீங்க? அதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. 2வது, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எனக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும்? 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன்.
அந்த பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது போதும். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது தான் அங்கே ஒரு மனம், ஒரு ஒன்னஸ், ஒரு ஐக்கியம் அல்லது ஒரு ஃபெலோஷிப் உண்டாகும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஐயா, நான் பூமியில் இருக்கிறேன், தெய்வம் மேலே இருக்கிறார். அப்போ எனக்கும் அவருக்கு அந்த கனெக்ஷன், அந்த ஐக்கியம் யார் மூலமானா இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ முதல் காரியம் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தால் எனக்கு என்ன கிடைக்குது? கை அசைச்சு சொல்லுங்க. ஆமாம், சொல்லும் போதே கைவலி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது காரியம், இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும் பொழுது அங்கே ஒரு மனம் உண்டாகுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்தது அங்கே என்ன நடக்குது? அதே 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். போதும். 3வது காரியம், நிரப்புகிற ஒரு அனுபவம். நான் இப்படி சொல்லுகிற ஒரு மாற்றம் உண்டாகுகிறது. 3வது என்ன உண்டாகுது? மாற்றம் உண்டாகுது. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொன்னார், நீ எருசலேமில் இரு, காத்திரு, கட்டளையிட்டார். அப்போ அவங்க சீஷர்கள், அப்போ அவங்க காத்திருந்தாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, இடம் கொடுத்தாங்க. அப்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவங்களுக்குள்ள ஒரு பலன் வந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அவங்களுக்குள்ள ஒரு ஒருமனம் வந்துச்சு. 3வது, அவனோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள சீஷர்கள்னு சொல்லலை, அதற்கப்புறம் அப்போஸ்தலர்கள்னு சொன்னாங்க. அல்லேலூயா. எதனால் அந்த மாற்றம்? இந்த ஒன்றே ஒன்று, பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஒரு பேதுரு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அவிசுவாசத்தோடு இருந்தான், பின்மாற்றத்தில் இருந்தான். பார்த்தீங்க அப்படின்னா மீன் பிடிச்சான், அதில் தோல்வி, எத்தனையோ காரியம். ஆனால் ஒரு நாளில் இந்த பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை நிரப்பினார். இப்போ என்னாச்சு அப்படின்னா, அவன் பிரசங்கிக்கும் போதே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நல்ல 2 காரணங்கள். திரும்ப பிரசங்கம் பண்ணுறான், 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. திரும்ப அவன் நடந்து போகிறான், அங்கே பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஒன்றே ஒன்று தான், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ யாருக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிறாரோ அவங்கெல்லாம் பலன் அடைந்து, சொல்லுங்க, என்ன அடைகிறாங்க? 2வது ஒரு மனம். அல்லேலூயா. 3வது மாற்றம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன வருது? ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் அதே பாவத்தை செய்வேன், அதே அநியாயத்தை செய்வேன், அதே அக்கிரமத்தை செய்வேன், அப்படி அல்ல. அதற்கு நீங்கள் அழைக்கப்படவில்லை, அதுக்கு இந்த இடத்துல உங்களை உட்கார வைக்கவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வித மாற்றம். ஆமென். ஒருவேளை முந்தி பிரச்சனையாக இருக்கலாம், முந்தி போராட்டமாக இருக்கலாம், அது முன்னாடி நீ ஆண்டர்கிட்ட வந்துட்டனா உன் வாழ்க்கை மாறித்தான் ஆக வேண்டும், பாவம் விலகத்தான் வேண்டும், சாபம் ஓடத்தான் வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். சர்ச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு, போனதுக்கு அப்புறமும் சண்டை சச்சரவு, என் வாழ்க்கை மாறலன்னு அர்த்தம். அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். எப்பொழுது ஒரு குடும்பத்துக்குள்ளே, குறிப்பாக ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு பிரச்சனை வரும்னா, அங்கே ஜபம் இல்லைனா, வேத வாசிப்பு இல்லைனா, அங்கே பிரசனம் இல்லைனா. இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம வீட்டில் டிவி ஓடும், படம் ஓடும், நாடகம் ஓடும், சினிமா ஓடும், அந்த சேனல் இந்த சேனல், புது படம், அப்புறம் அது பத்தல செல்ஃபோனில் யூடியூபு, வாட்ஸ்அப்பு, வீடியோ கிளிப், இதெல்லாம் ஓடும். ஆனால் ஓட வேண்டிய ஆண்டோடைய வார்த்தை இருக்காது, பிரசனம் இருக்காது, துதி இருக்காது, ஆராதனை இருக்காது. அது இல்லாததுனால அந்த வீட்டுக்குள்ளே அடிதடி, அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை, அந்த வீட்டுக்குள்ளே போராட்டம், உன்னை வீட்டுக்குள்ளேயே போக விடாது, குடும்ப வாழ்க்கையை வாழ விடாது, வாழ்க்கை விரக்தியில் வெறுப்பில் போகும். அப்போ என்னென்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அம்மாவுக்குள்ளே ஏதேதோ ஒரு ஆவி வந்து பார்த்தீங்கன்னா சரீரத்திலேருந்து ரத்தம் போகுது, அந்த அம்மாவுடைய பார்த்தீங்கன்னா எனர்ஜி போகுது, பணம் டாக்டர்கிட்ட செலவாகுது, கணவனோடு சேர்ந்து வாழ வைக்கல. அப்போ வெளியில் யாருக்கு அது புரியாது, தெரியாது. வெளில வேணா அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் வசனம் சொல்லுது, ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்றபடி நிதானிக்கிறான். அந்த அம்மா ஒரே ஒரு கோடு போட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மா அதை நிதானிக்கும் போது இவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில் இருக்குது. அந்த அம்மா தலையாட்டுறதுக்குள்ளே கூட இருக்கிற அவன் பையன், சொந்தக்காரன் எல்லாம் தலையாட்டுறான். ஆமாம், இந்த அம்மா சேர்ந்து வாழலை, ஆமாம் இந்த அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. காரணம் என்ன? வேறு ஒரு ஆவி, வேறு ஒரு காரியம் நம்ம சரீரத்துக்குள்ளே, நம்ம வாழ்க்கைக்குள்ளே இருக்கும்பொழுது உன் வாழ்க்கையில் தலைமுறைகள் தடையாகி கொண்டிருக்கும், ஆசீர்வாதங்கள் தடையாகி கொண்டிருக்கும். இன்றைக்கி அநேகருக்கு தெரிவதில்லை, ஏதோ பாவத்தை செய்கிறோன்னு. பாவம் ஒரு நாளில் சாபமாக மாறுகிறது, அந்த பாவம் ஒரு நாளில் வியாதியாக மாறுகிறது, அந்த பாவம் அநேகரை படுக்கையில் போட வைக்கிறது. இன்றைக்கி அநேகரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அல்பாயுசில் முடிஞ்சு போயிடுது. இன்றைக்கி வள்ளூர் ஒரு இடத்துல ப்ரேயரு பார்த்தா, ஏதோ ஒரு வயரை தொட்டிருக்கிறாரு, பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஒரு சின்ன வயசு இறந்து போயிட்டார்.
இன்னைக்கு மரணம் அநேகரை கவ்வி பிடித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்ன செய்கிறோம் தெரியல. திடீர் பலவீனம், திடீர் போராட்டம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனையாக கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காசு கட்டணுமா, பணம் கட்டணுமா, அதை பண்ணணுமா, எதுவுமே பண்ண தேவை. நம்முடைய இருதயத்தை, உள்ளத்தை திறந்து கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை செய்யாமல் உன் வாழ்க்கை மாறாது. அவரை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியோ சந்தோஷமோ சமாதானமாக இருக்காது. நீ எந்த மலைகளுக்கு வேணால் போகலாம், எங்கே வேணாலும் நடந்து போகலாம். கை வலிக்கு, கால் வலிக்கு, முட்டி தேயும், ஜவ்வு பிச்சுட்டு போகும். இதுதான் நடக்குமே தவிர நீ தேடுகிற நிம்மதி கிடைக்காது. ஒருவேளை அங்கே இங்கே அலைந்து கொண்டு இருக்கலாம். சில போதை பொருட்களை எடுத்து பயன்படுத்தலாம், அல்லது மற்றவர்களை அடிக்கலாம், திட்டலாம், கொலை செய்ய, எதை செஞ்சாலும் இன்னைக்கு நிம்மதி இருக்காது. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம், வாழ்க்கையில் அந்த பலன் வேணும் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனம் வேணும், சமாதானம் வேணும்னா, உன் வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்படணும்னா ஒரே ஒருத்தர் தேவை. அவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது நீங்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் மனிதனாக வெளிப்பட்ட பொழுது நீங்களும் நானும் இல்லை. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உலாவி கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல 2 காரணம். அப்போ இந்த காலகட்டம் பரிசுத்த ஆவியானவரின் காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டு நான் மற்ற காரியத்தை தேடி ஓடுறேன்னா, ஐ வாஸ் ஜஸ்ட் வேஸ்டிங் மை டைம். என் காலத்தை, என் நேரத்தை நான் வீணடித்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த காரியத்தை செய்யாதபடி இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க, கூப்பிடுங்க, அர்ப்பணிங்க, அவருடைய பிரசனத்தில் அமருங்க, ஜெபிங்க, பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க, நீதியாக இருங்க, பாவ காரியத்தை விட்டு விலகி போங்க. கர்த்தர் உங்களை தம்முடைய பலத்தினால, ஒரு மனத்தினால, மாற்றத்தினால நிரப்பி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி அப்படியே ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை கேட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு கேரண்டி இல்லை, வாரண்டி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டு கொடுக்குற கிருபை இறக்கும். ஒரு 24 மணி நேரத்தில் எத்தனை சண்டை யோசிச்சு பாருங்க, எத்தனை பிரச்சனை, நிம்மதியற்ற ஒரு நிலைமை. சில நேரத்தில் சில நபர்களோடு பேசும்போது சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல, எனக்கு என் கணவனை கண்டா பிடிக்கல, என் மனைவியை கண்டா பிடிக்கல, என் பிள்ளைகளை கண்டால் பிடிக்கவில்லை, எனக்கு வீடு நரகமாக இருக்கிறது. எத்தனையோ பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவருக்கு அங்கே இடம் இல்லை. நாடகம் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், எல்லாம் போயிடுது. நாடகத்தில் நடித்தவங்க உன் கஷ்டத்தின் நேரத்தில் உன் கண்ணீரை துடைக்க போகிறது கிடையாது. ஒரு தேவை வருது, ஒரு யூனிட் பிளட்டு வேணும், நம்ம யாரை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோமோ அவங்க உதவி செய்ய போகிறது கிடையாது. நீ தேடினாலும் தேடாவிட்டாலும் நம்மை தேடிக்கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் விடுதலை தர முடியும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவைன்னு சொல்கிறவங்க மாத்திரம் அப்படியே கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரட்டும், என்னை பலப்படுத்தட்டும், எனக்குள்ளே ஒரு மனத்தை தரட்டும், என் வாழ்க்கையை மாற்றட்டும். ஆண்டவரே அந்த ஆவியை ஊற்றுங்க. அப்போ அப்படியே கண்களை மூடி கேளுங்களேன். நீ கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வரும், ஒரு பலன் வரும். எலும்புகளுக்குள்ள ஒரு பலன், உன் நரம்புகளுக்குள்ள ஒரு பலன். இந்த இடத்துல உங்களுக்கே தெரியாது, உன்னுடைய நரம்பு தளர்ந்து கொண்டு இருக்கிறது, உன்னுடைய ரத்தம் சுண்டி கொண்டு இருக்கிறது, உன்னுடைய குடல் பகுதி அது புண்ணாகி கொண்டே இருக்கிறது. உன்னுடைய கோபத்தை, உன்னுடைய எரிச்சலை காண்பிப்பதற்கு நீ தேவையற்ற காரியங்களை செய்து உன்னுடைய சரீரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய். உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய பலன் போய் கொண்டிருக்கிறது. உன் குடும்ப பிரச்சனை என்று சொல்லி காலை உணவை சாப்பிட முடியல, மதிய உணவை சாப்பிட முடியல, சமைக்கிறோம், ஆனால் அந்த உணவு வயிற்றுக்குள்ளே போகவில்லை. இன்னைக்கு உன்னுடைய சரீரம் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு எரிச்சல் எல்லாம் இருந்தும் கூட என் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்ற ஒரு விரக்தியில் இன்றைக்கு வந்திருக்கிறதான உள்ளமை இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். யார் எனக்கு ஆறுதல் செய்வார், யார் எனக்கு உதவி செய்வார் என்று கேள்வியோடு வந்திருக்கிற இருதயமே இன்னைக்கு ஆண்டவர் பலிபீடத்திலேருந்து உன்னோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கை மாறுமா, நான் இழந்த சந்தோஷம் வருமா, சில சந்தேகங்கள் தீருமா, சில குழப்பங்கள் மாறுமா என்று வந்திருக்கிறதான உள்ளமே இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அவர் ஊற்றி உன்னை ஆற்றி தேற்றி அரவணைத்து அவர் நடத்த வேண்டிய விதத்தில் அவர் நடத்துவார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் யார் கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க,
என் குடும்பத்துக்குள்ளே வாங்க, என் சரீரத்துக்குள்ளே வாங்க, என் வாழ்க்கைக்குள்ளே வாங்கன்னு சொல்லி திறந்த மனதோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அழைக்கிறார்களோ அந்த உள்ளங்களுக்குள்ள, அந்த இருதயங்களுக்குள்ள இந்த ராத்திரி நேரத்தில் நீர் கடந்து வருவீராக. சில குடும்பத்துக்குள்ள சில மாற்றம், சில வாலிபர்களுக்குள்ள சில மாற்றம், சில தகப்பன்மார்களுக்குள்ள சில மாற்றம். இந்த இடத்துல உன் பிள்ளையை குறித்து கவலையோடு கூட வேதனையோடு கூட உட்கார்ந்துருக்கிற உள்ளம், ஒரு தலைமுறை இல்லையே, ஒரு சந்ததி இல்லையே என்று உடைந்து போயிருக்கிற இருதயம், இன்னைக்கு உன் காரியத்தை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். இந்த ஆண்டுகளிலே யாருக்கோ சொல்லுகிறார், 8வது மாதம் முடிகிறதுக்குள்ள உன்னோட வாழ்க்கையில் சில மாற்றத்தை நான் தருவேன், சில உயர்வை நான் தருவேன், உனக்குள்ள ஒரு பலனை நான் தருவேன், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஒருமனத்தை நான் தருவேன். 8வது மாதம் அது ஆவிக்குரிய விதத்தில் ஒரு புதிய துவக்கம். இன்னைக்கு வந்திருக்கிற யாருக்கோ சொல்கிறார், அந்த 8வது மாதம் முடியும் பொழுது உன் வாழ்க்கையில் சில காரியம் தொடங்கி இருக்கும். அந்த 8வது மாதத்துக்குள்ளே நீ பிரவேசிக்கும் பொழுதே சில அடையாளங்கள் உன்னுடைய கைகளுக்கு நேராக அது வந்திருக்கும். நீ யாரிடத்துல சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் உனக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் அதை உறுதிப்படுத்துகிறார். உன் வாழ்க்கை மாறுகிறது, உன் சூழ்நிலை மாறுகிறது. கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் நம்மோடு கூட இடைப்பட்டபடி நான் நல்ல 2 கரங்களை தட்டி, அப்பா எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறீங்க, ஒரு மாற்றத்தை தரப்போகிறீங்க, ஒரு அசைவாடுதல் உண்டு, ஒரு அசைவாடுதல் உண்டு, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. அன்பின் ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு இந்த நல்ல நாளில் எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை தந்தீங்கப்பா. ஒரு நாளிலே ஒரு சிலருக்குள்ளே இந்த ஆவியானவர் அசைவாடினார். ஆனால் இன்றைக்கோ மாம்சமான யாவர் மேலும், வாலிபர் மூப்பர் யாராக இருந்தாலும் ஆண்டவரே நீர் வேறுபாடு இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் உங்களுடைய ஆவியை ஊற்றி செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய போகிறீங்கப்பா. பலனை தரீங்க, ஒருமனத்தை தரீங்க, பெரிய ஒரு மாற்றம். there will be a great transformation and a reformation Lord. ஒரு பெரிய மாற்றம் மறுரூபம் வாழ்க்கையில் வருகிறது. குறிப்பாக ஆண்டவரே அந்த ஏவுதலை தந்து 8வது மாதம் ஆண்டவரே இந்த குறிப்பாக 30ஆம் பிளாக் சபையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே சில உள்ளங்களுக்குள்ள, ஆண்டவரே சில வீடுகளுக்குள்ள, சிலர் வாழ்க்கையில், சில வேலையில், ஆண்டவரே சில எதிர்கால காரியங்களில் என்னோட தலைமுறையை உன் சந்ததி 8வது மாதத்தில் நான் உறுதிப்படுத்துவேன்னு சொல்லி நீர் வாக்கு பண்ணுறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவர் ஒருவரும் இங்கே வெறுமையாய் போவதில்லை, உங்களோட ஆவினாலே நிரப்பி நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க. சுகபத்திரமா எங்களை கொண்டு வந்தீங்க, வீடுகளுக்கு கொண்டு செல்லுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். சபை சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே என் முழு